Hello guys, welcome to Dilly Kitchen. இன்னைக்கு நம்ம சிக்கன் கீமா மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் கீமா மசாலா போட்டிருந்தோம். அதோட ஷார்ட்ஸ்க்கு எனக்கு நல்ல வியூஸ் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த கீமா மசாலாவையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடாயில 25 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். அது சூடானதும் சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகா இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 250 கிராம் அளவுக்கு சிக்கன் கீமா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீமா மசாலா செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கீமாக்குன்னு சொல்லி கடையிலே கேளுங்க, அவங்க அழகாக கொத்தி தருவாங்க. அப்படி தரல அப்படின்னா போன்லெஸ் சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 3 உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் போன நேரம் சிக்கன் கொத்தி தரல, அதனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் கீமா மசாலா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு பட்டாணி இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து குக்கரில் 1 விசில் விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீமா மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியை நான் குக்கரில் வேக வைக்காமல் சிக்கனோட தான் சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கீமா மசாலா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா தண்ணியை வற்ற வச்சுருங்க. கடைசியாக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து இறக்கிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய சிக்கன் கீமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா, நான், சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம தில்லி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.